श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्येऽस्य जनसुभगम् पञ्चसंस्कारमाद्य स्तवरम् सुते श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाख्येमृक्पया प्राप्तमोक्षाश्रमम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् ईयात् किमप्यददः स्तम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाय महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सुद्धिः श्रुतिम् अस्मद्परम्परायै 16வது அத்தியாயத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் தெய்வ பிரகிருதி, சாஸ்திரத்துக்கு வசப்படாதவன் ஆசுர பிரகிருதி, அவன் இன்னென்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா அந்த அத்தியாயத்துல சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்திः ஞானயோக விவஸ்திதிः தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அப்படிங்கிற முதல் ஸ்லோகம். ஹே அர்ஜுனா, துக்கத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை கண்டு பயப்படாம இருக்கும். மனசுல ரஜசோ தமசோ இருக்கக்கூடாது. ஆத்மா இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறானது அப்படின்னு திருடமா நம்பணும். தானம் பண்றது, மனசை அடக்கிறது, எம்பெருமானை தவிர வேறு பலனிலே விருப்பமின்றி இருப்பது, பகவானை ஆராதிக்கிறது, இதெல்லாம் எல்லா வேதங்களுமே பகவான அவனுடைய ஆராதனத்தை தான் சொல்றது என்ற எண்ணத்துடனே அந்த வேத அத்தியனம் பண்ணான். கவம் புரிவதும் மனசாலையும் வாக்காலையும் சரீரத்தாலையும் செயல்கள் ஒத்து போயிருப்பதும், அப்புறம் இந்த 9 விஷயங்கள் அபயம், சத்வ சம்சுத்தி, ஞானயோக விவஸ்திதி, தானம், தமஹா, யஜ்ஞா, ஸ்வாத்யாயா, தபஹா, ஆர்ஜவஹா. இது இந்த 9 முதல் ஸ்லோகத்துல பகவான் சொன்னான். 2வது ஸ்லோகமா அஹிம்சா சத்தியம் அக்ரோதஹா தியாகா சாந்திஹி அபரிஷ்மா தயா பூதேஷு அலோலுப்தம் மார்தவம் கிரீத் அசாபலம் அப்படின்னு. அதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஒரு 11 விஷயங்களை பகவான்
அஹிம்சை, சத்தியம், கோபம், தியாகம், சாந்தி, அபைசுமம், தயா, உத்தேஷம், அப்புறம் அருளோக்கம், ஆர்வம், கிரீஹி, அசாபலம் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்றோம். இந்த 11 விஷயம் என்னங்கிறத சுருக்கமா பார்ப்போம். முதல்ல அஹிம்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அஹிம்சான்னா என்ன? புறத்தியார துன்புறுத்தாமல் இருக்கும். இது புறத்தியார துன்புறுத்தாது மட்டுமில்ல, தனக்கும் தொந்தரவை விளைவித்துக் கொள்ளாமல் இருக்கும். அதுவும் அஹிம்சையில தான் சேரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஹிம்சிக்கிறதுன்னா ஏதோ அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாதிரி இல்ல. உடம்பை வருத்தி கொள்வது என்பதும் ஒரு அஹிம்சை தான். நல்லா பசிக்கும் போது சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு பட்டினி கிடக்கிறான், அதுவும் ஒரு அஹிம்சை தான். ஏன்னா தனக்கு தானே அவன் தொந்தரவு விளைவிச்சுக்கிறான். அதனால சில மூர்க்கர்கள் என்ன பண்ணுவா, புறத்தியாருக்கு ஒரு கெட்டதை உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்துல தனக்கு தானே தொந்தரவுகளை விளைவித்து செவுத்துல முட்டிக்கிறதுக்கு சமம், தலையில அடிச்சுக்கிறதுக்கு சமம். கன்னத்துல பலார் பலார் பலார்னு தானே அறிவிப்பார். ஏன் இதெல்லாம் பண்றா அப்படின்னாக்க, மத்தவா இத கண்டு வருத்தப்படணும் அப்படிங்கிறது தான் வாழ்ந்து நோக்கம். இது எல்லாமே அஹிம்சைன்னு தான். அஹிம்சைன்னா புறத்தியார துன்புறுத்துறது மட்டுமில்ல, தனக்குத்தானே ஒரு துன்பத்தை வரவிப்பது இருக்கிறதே, அதுவும் அஹிம்சை தான். இது 10வது. அதாவது 9 முதல்ல 3 கிட்டிய சொன்ன 3 ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒன்னா பார்க்கணும். அப்போ இந்த 2வது ஸ்லோகத்துல முதல்ல அஹிம்சை, அது 10வது. அடுத்து சத்தியம் 11வது. சத்தியம்னா உண்மையை எப்பொழுதும் பேசணும். நாம கண்ணால எதை பார்த்தோமோ அந்த கண்ணால பார்த்த பிரகாரமே சொல்றது. ஆனா இப்படி நாம கண்கூடா பார்த்தத சொல்றது புறத்தையாருக்கு ஒரு நன்மையை விளைவிக்கும். ஒரு தீமை விளைவிக்குமானால் அது உண்மையாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாதுங்கிறது. சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் அப்படிங்கிற பிரமாண வாக்கியம் இங்கே நாம் கொள்ள. அப்போ எப்பொழுதும் சத்தியம் சத்தியம் உபனிஷத்துல கூட ஒரு கதை முன்னே போன பரமேஸ்வரன் ஒரு அபல ஸ்ரீய 2 காமுகன் அவ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வர, அது மேல ஓட முடியாதுங்கிற ஸ்ரீ வர போது பாக்குறா அந்த ரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ரிஷி ஆசிரமத்துல போய் அந்த ரிஷியினுடைய காதுல எட்டிமா ரிஷி காலம், அது என்ன காமுகன் துரத்தின்னு வரான், என்ன நீங்க தான் காப்பாற்ற. சரி, உள்ள தான் தபசு கலைஞ்சு போச்சு, அத கூட அவர் உள்ள போகும். அதுக்கப்புறம் சிஷியனை அந்த கதவெல்லாம் மூடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த துரத்தின்னு வந்தவன் வரான். சாமி, இங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஓடினாளா? ரொம்ப நாள் முன்னாடி ஓடினாப்பா, எங்கேயோ அவள் திணற 2 மைல் வேறுபாடு அப்படின்னு சொல்லி இவ கிராமம் இருக்கிற திசைக்கு எதிர் திசையை காட்டு. சீக்கிரம் போங்கோ, 2 மைல் ஓடிப்பா, நல்லா வேகமா ஓடும். சிஷ்யனை கூப்பிட்டு இவளை பத்திரமா வாக்குல கொண்டு வர வேண்டியது.
அப்படின்னு 2 சிஷ்யாளை அனுப்பி அத அந்த அபலஸ்ரீய பத்திரமா அவ ஊர்ல. இப்போ இவ்வளவு தபோ வலிமை மிக்க இந்த ரிஷி பொய் சொல்லலாம். அவளை நீ உள்ள போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை நான் ஓடிவிட்டாங்க சொல்றாரே. அது அந்த பெண்ணுக்கு ஒரு நன்மையை பயப்பதனால அந்த பொய் பொய் ஆகாது. அதான் அது சத்தியம்தான் அப்படின்னு. அதனால்தான் சத்தியம் பூதஹிதம் புரோக்தம்ங்கிறதுதான். அதாவது அந்த சத்தியம் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்காததாக இருக்கு. அது அப்புறம் தியாக தன்னுடைய ஒரு நல்லதுக்கு இடைஞ்சலா ஒரு வஸ்து இருந்ததுன்னா அது தேக சுவாவத்துல பிராப்தங்களான கண்ணு எம கொட்டுறது, மூச்சு விடுறோம், தூங்குறோம், இதெல்லாம் தியாகம் பண்ண முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? மூச்சு விடாத ஒருத்தன் இருக்க முடியுமா? கண் கொட்டாம ஒருத்தன் இருக்க முடியுமா? அதனால இங்கே ராக பிராப்தங்களான போஜனாதி வியாபாரங்கள்ல சாஸ்திரியமா சத்துவமான குணமுள்ள உணவுகளை மட்டும் உட்கொண்டு ராஜச தாமச பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. அதுல சிலதை நம்மால விடவே முடியாது. பாவம். தூக்கத்தை விட முடியுமா? நம்ம மூச்சு விடுறத விட முடியும். கண் இமைக்கிறது. அதனால தியாகம்னா எல்லாத்தையும் விடுதல்னு அர்த்தம் இல்லை. எது சாஸ்திரங்களில நமக்கு தீமை பயக்கும் விட்டுடுன்னு சொல்லிப்போ அதுதான் தியாகம். அடுத்ததாக 14வது சாந்தி. கண்ணு ஒரு ரம்யமான அழகான வஸ்துக்கள், காது நல்ல சங்கீதம் முதலான சப்தங்கள்ல க்ஷயானம். அத அந்த மாதிரி அது போக்குல போகாதபடி தடுத்து அத பழகி. சங்கர பாஷ்யத்துல தமஹா என்பதற்கு கண் முதலிய புற இந்திரியங்களின் அடக்கம்னு சொல்லு. சாந்திங்கிறதுக்கு மனசு அடக்கம் சொல்லு. இது ராமானுஜ பாஷ்யத்துல மாறுபடும். இந்த மாறுபாடு இந்த இடத்துல பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற கேள்விக்கு சுவாமி தேசிகன் பொருந்தாதுங்கிறது தான். நம் பாஷ்யக்காரரே 10ஆம் அத்தியாயத்தில புத்திகி ஞானம் என்ற ஸ்லோகத்திலே தமஹா என்பதற்கு கண் முதலிய புற இந்திரியங்களின் அடக்கம், சமஹா என்பதற்கு மன அடக்கம் அருளி செய்திருக்கார். நாம இப்போ சங்கர பாஷ்யத்தை படி வச்சுட்டா அது ஏற்கனவே ராமானுஜர் சாதிச்சதான அந்த விஷயங்களுக்கு எதிர்த்தட்டாக அமையும். மேலும் 18ஆம் அத்தியாயத்துல சமோதமஸ்தபகாங்கிற ஸ்லோகம் சமஹா பாக்கியேந்திரிய நியமனம். தமஹாங்கிறது அந்த கரண நியமனம். அந்த கரணம்னா என்ன? மனசு. பாக்கியேந்திரம்னா என்ன? சுவாகாதி இந்திரங்கள், இந்திரியங்கள். அப்போ சமஹாங்கிறத சாந்தின்னும் தமஹாங்கிறத தாந்தின்னும் 2 விதமான சப்தங்கள். அதுக்கு 2 வெவ்வேறு அர்த்தங்களும் இருக்கு. இவற்றிலே ஏதாவது ஒரு சப்தத்துக்கு மாத்திரம்
நாம பொருள் கொண்டோம்னா சரியாக. அதனால ரெண்டையுமே வச்சுட்டோம். ரெண்டையும் அந்த கிரமத்தை அனுசந்தானம் பண்ணி முதல்ல எது சொல்லப்பட்டதோ அந்த சப்தத்துக்கு அது எதாக இருந்தாலும் துறையிந்திரிகள் நடக்கும் அப்படிங்கிற பொருளையும், அப்புறம் இருக்கிற சப்தத்துக்கு மனசடக்கம் அதையும் கண் காது முதலான இந்திரியங்கள் தகாத விஷயங்கள் இருந்து தடுத்த பிற்பாடுதானே மனசடக்கம். அப்படி இல்லை, நம்ம புறையிந்திரியங்களை அடக்கலேன்னு வச்சுக்குவோம், மனசு எப்படி அடக்க முடியாது. அதனால சங்கர பாஷ்யம் சொல்றது அது சாத்தியம் இல்லை அப்படிங்கறதுனால அது பிரகரணாதி சித்தம்ங்கிற வாக்கியத்தினால சுவாமி தேசிகன் இத ரொம்ப அழகா நமக்கு சாந்திங்கிற சப்தத்துக்கு முன்னால உள்ள தியாகா என்ற சொல்லு, அதற்கு அப்புறம் உள்ள அபைசுனம்ங்கிற சொல்லும் பாக்கிய வியாபாரங்கள் சேர்ந்த வஸ்துக்களையே சொல்றது. நடுவுல இருக்கிற இந்த சொல்லும் அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை சொல்றதுதான் பிரகரணத்துல சேரும். தமஹா என்ற சொல்லுக்கு முன் தானம் என்ற சொல், பிறகு உள்ள யஜ்யம் என்ற சொல், அது ஆந்திர வியாபாரத்திலும் பொருளை தெரிவி. மத்தியிலே இருக்கிற தமஹாங்கிற சொல் அவ்விதமான பொருளையே தெரிவிப்பதுதான் உச்சிதம் என்பது நம் சுவாமி தேசிகனுடைய தானம் இச்சா விசேஷா என்கிறது. எத்திவார் யஜ்ஞோ யாகோ மானசாச்ச விசேஷா அப்படிங்கிறது பாட்டரகசியம். சர்வஞான தேசிகனுக்கு கீதா பாஷ்யத்தில் இதற்கு முன்பும் பின்பும் உள்ளவை நினைவில் இல்லை என்று அத்வைதிகள் சொல்றார். இங்கே இப்போ ரீசன்ட் டேஸ்ல வாழ்ந்த அபினவ தேசிகன்னு சொல்றதான உத்தமூர் சுவாமி கூட ரசாஸ்வாதம்ங்கிற ஒரு டிப்பணியை சொல்லிட்டார், அற்புதமா விளக்கிவிட்டார். அதை படிக்க பார்த்தாலும் இதுதான் சரி. அப்புறம் அபைசுனம்ங்கிறது, இந்த அபைசுனம்ங்கிறது என்னன்னா புறத்தியாருக்கு ஒரு அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய கோல் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இதத்தான் ஆண்டாலும் குறிப்பாக 2வது பாசுரத்தை இக்குறளை சென்றோம் தயா பூத்தேஷு. ஒருவன் சத்ருவா இருக்கட்டும், இல்ல மித்திரனா நண்பனா இருக்கட்டும், பகைவனா இருக்கட்டும், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லாரிடத்திலேயும் ஒரே விதமான தயை கொள்ள வேண்டும். நம்மளுடைய எதிரி வருத்தப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியாம, அதுதான் தயை. பூத சப்த பிரயோகம் பகுவச்சனத்துக்கு தேஷு. அப்போ எல்லாரிடத்திலும் தயை இருக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த பகுவச்சனம். தயா சர்வபூதேஷு என்ற கௌதம வச்சனத்திலேயும், சர்வபூத தயா புஷ்பங்கிற வச்சனத்திலேயும் சர்வசப்தம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது இங்கு நாம் கவனிச்சு பார்க்கணும். தாபத்ரயாண அபிகதம் யதேதகிலம் ஜகத் ததா சோச்சியேஷு புத்தேஷு கருணாம் ந கரோதி கஹா அப்படிங்கிறது பிரகலாதனுடைய வாக்கு. தாபத்திரயங்களாலே ஒருவன் பீடிக்கப்பட்டு கவலைக்கு இடமாக இருக்கும்
ஜந்துக்கள் விஷயத்திலே கருணையை காட்டாமல் யாரால இருக்க முடியும் அப்படின்றான் கருணாமூர்த்தியாக. அடுத்ததாக 17வது அலோலுபத்துவம். இந்த அலோலுபத்துவங்கிறது என்னன்னா, தனக்கு ஏற்புடையது அல்லாததான தகாதவைகளான சப்தாதி விஷயங்களிலே கிஞ்சித்தும் நமக்கு ஆசை இருக்கும். அதுதான் அதான் அலோலுபம். அடுத்ததா மார்தவம்ங்கிறது. மாதவம்னா கடினமா கெட்டியாம இல்லாது, அதாவது நெஞ்சு உறப்பு இல்லாமல். அது எதுக்காக சொல்றதுன்னா, சாதுக்கள்லாம் பயமின்றி அவனை நெருங்கி பழகிறதுக்கு அவன் ஏற்றவனா இருக்கான். முகத்தை சிரிச்சு படுகடுப்பா இருக்கிறது. தன்னை நோக்கி வருவோரிடம் இனிமையா பேசாம சுத்தமா பேசுறது. அப்போ சுவர் மாதிரி கண்ணீர் போர் இல்லாமல் கெட்டியாக இருப்பதனால் ஒன்றினாலும் அதிலே முத்தல் முடியும். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாதுதான் இங்கே கருத்து. அப்ப எப்படி இருக்கணும்? செவுரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, ஜலம் மாதிரி அப்படியே. அடுத்தது ஸ்ரீஹிங்கிறது 19வது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணினா கூட அந்த தப்பு பண்ணத்துக்காக வெட்கப்படும். பிறர் செய்யக்கூடாதவற்றை செய்தாலே வெற்றி தலையுடி தாங்களே தவறு செய்யும் தலைகுனியாமல் பார்க்கிறாய். பிறர் நம்மை அனாவசியமா அவமதிச்சான்னு வச்சுக்கோ, அதனாலே நமக்கு வெட்கம் ஒண்ணும் வரணுங்கிற அவசியம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வெட்கம் இல்லாத இருக்கிறதுக்கு அது ரொம்ப உபகாரம். இந்த வெட்கம்ங்கிறது லட்சம் இருக்க, அது சாப்பாட்டு விஷயத்த வித்தியா விஷயத்த. ஏன் இத சொல்றா அப்படின்னு என்ன நினைப்பாளோ என்னவோ அப்படின்னு கொஞ்சமா போட்டுட்டான். அவனுக்கு அவனுக்கே படுத்து. பக்கத்து இலக்காரனுக்கு போடும்போது போரும் வேணாம். ஏன்னா அவனுக்கு அப்ப இவனும் வேண்டான்னு வைக்கப்பட்டு போடும். அதுக்கப்புறம் அக்ஷாபலம். நமக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான வஸ்து பக்கத்திலேயே இருக்கு, இருந்தாலும் சஞ்சலம் இல்லாம இருக்கு. தமம்னு சொல்றாளே, அது மன ஓட்டத்தை தடுக்கும்படியா இருக்கு. இந்த அலோலுபத்துவமானது செயலுக்கு காரணமான ஆசை அற்று இருத்தல். அக்ஷாபலம்ங்கிறது ஆசையை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே சாநியத்தை அந்த செயலற்று போகும்படியாக செய்கிறதுக்கே அதுதான் அக்ஷாபலம். இதுவரையும் 2 ஸ்லோகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை என்ன
तेजः क्षमा धृति शौचम् मध्योः नातिमानिता भवन्ति सम्पतम् दैवी अभिजातस्य भारत. அதாவது துர்ஜனங்களாலே திரஸ்கரிக்க பெறாமை, பொறுமை, மிகப்பெரிய ஆபத்காலங்கள் இத எதை செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டியவற்றில விவேகத்தோட இருக்கிறது. பாஹ்யேந்திரியங்களும் அந்த கரணமான மனசையும் செயலுக்கு உரியதனாக புறத்தியார சொச்சந்தமா செயற்பட விடுவர். காரணம் இல்லாம கர்வமே வரும். பகவான் திருவுள்ளப்படி நடக்கும் வகையிலே பிறவி பெற்றவர்களுக்கு இந்த 27 நன்னா வரும் அப்படின்னு சொல்றார். இங்கே தேஜஹா, கெட்ட மனுஷார் தன்னை அவமதிக்க முடியாமல் இருக்கும். கெட்ட மனிதர்களை கண்டிக்கத்தக்கவனாக இருக்கும். சாபல்யம் முதலியவற்றினால் கெட்ட மனிதரிடம் சென்றால் அவர்கள் நம்மை அவமதிப்பதற்கு பிரசக்தி ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்காமல் பராபிபவ சாமத் பரைஹி அனபிபவனீயத்துவம் தேஜசு அப்படின்னு பராபிபவ ந சாமத் பரைஹி அனபிவனீய அப்படின்னா என்ன? கெட்ட மனுஷன் நம்ம அவமதிக்க முடியாமல், அதே சமயத்துல இவனுடைய தேஜஸ் எப்படி இருக்கும்? கெட்ட மனுஷால கண்டிக்கத்தக்கவனாக. இதுல ஒரு பெரிய சங்கடம். சாதுக்களுக்கு இது இருக்குமா? துஷ்டன் துஷ்டனா தானே இருப்பான், அவனை தண்டிக்கணும்னு எதுக்கு நினைக்கணும்? அது துஷ்டனா இருக்கட்டும், அவன் நம்ம வழியில வராத வரைக்கும் அவனை நம்ம ஒரு துஷ்டம் என்னடா என்னமோ மூக்க பிடிச்சுன்னு உக்காந்துருக்கேன், பெரிய ஸ்கந்தியா நம்மன்னா அப்படியே உனக்கு எது வந்துருமான்னு நம்மள அடிக்கிறான்னு வச்சு. அப்ப அதை அடுத்தது க்ஷமைய சொல். க்ஷமாங்கிறது என்ன? பொறுமைன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? புறத்தியார் நமக்கு தொந்தரவு பண்ணும் அவ விஷயத்துல மனசு கடக்காமல், காரணம் இல்லாமல் பிறரை நலிவதற்கான மன கொதிப்பு நம்மளுக்கு. இதுதான் இந்த அக்ரோதகாங்கிற சப்தம். அதே சொல்ற காரணம் இருந்தா கூட கூடாதுங்கிறது க்ஷமா சப்தத்தினாலே தெரிவிக்கப்படுறதுன்னு சொல்றார். தவறு செய்யாதவர்களிடத்திலே மனக்கலக்கமின்றி இருப்பது க்ஷமையாகவும் காடுமாகாது. அது உதாசீனம்னு வேணா சொல்லலாம். இப்போ
பிராமணால அதுவும் குறிப்பா நல்ல பிரசண்ட வித்வானா நல்ல பிரகஸ்பதியா இருந்தான் இவர்கள் ஒருவர். இந்த விலை மாதர்கள் இருக்காளே அவாவும் மற்றவாளுக்கு வைத்தியம் பார்க்கிறாளே அந்த காரணமே இல்லாத கிடைக்கிறதே அந்த நாய். இப்போ இது என்ன ஆகும்னா ஒரு வித்வானுக்கும் ஒரு நாளும் ஒரு பிரகஸ்பதி இன்னொரு பிரகஸ்பதி அதே மாதிரிதான் விலை மாதர்களும் தாங்க தான் அவசியம். நாயை பத்தி தெரியும் தான் ஒரு நாய் என்னமோ கங்கா ஸ்நானம் சொல்றா, என்ன பாவம் பண்ணணும் நாயா போடணும். இந்த பாவத்தெல்லாம் போக்கிட்டு போய் கங்கையில ஒரு நினைச்சிட்டு கிளம்பினேன். நான் வசிக்கிற தெருவை தாண்டி அடுத்த தெரு போனேன். என் ஜாதியானே என்ன விட மாட்டேன். என்ன நாய் ஒரு புதுசா நாய் அடுத்த தெரு போனா கூட அங்க இருக்கிற நாய் இதை அது நாயுடைய அந்த மாதிரி. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியும். ஈஸ்வர சிருஷ்டி, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. திருப்திஹீன்றார் 23வது. இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அதுல எது விவேகம் எது பயங்கிறத பார்க்க, எது சாபல்யம் இதெல்லாம் கூடவே கூடாது. மகத்தான ஆபத்காலத்திலேயும் சாஸ்திரோக்தமான கர்மங்களை பண்ண வேண்டும்ங்கிற சங்கல்பத்தை விட்டு விடாமல் அதை கொள்ளவும். இப்படிப்பட்ட சாத்விகத்தையே இங்கே மகத்யாபதி சம்பிராப்தே மகத்யா ஆபதா பிராப்தோ அல்லது மகத்தீம் ஆபதம் பிராப்பியன்னு இங்க வச்சுக்கலாம். இது ஸ்தோத்திரத்தின பாஷ்யம் பண்ணும். சமர்த்தவியோ பகவான் ஹரி என்கிற பெரிய ஆபத்து நேரும் அவற்றை விலக்கி நம்மை ரட்சிக்க வல்லவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நினைக்கிறதும் ரொம்ப சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இந்த திருப்திங்கிறது அதுக்கு ஒரு சௌக்கியம். கண்ணோ காதோ இல்ல மற்ற இந்திரியங்களோ இல்ல ஏகாதசி இந்திரியமான மனசோ அதது செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது சாஸ்திரம் கூறின வகையிலே மனோவாக்காயின்னு சொல்றாளே இந்த முறை செய்ய இந்த மூணும் ஒரே நேர்போக்குல. ஏன் அப்படின்னு சொல்றோம். ஒரு அசுத்தமான திரவியத்தை உபயோகப்படுத்துறதுனா ஒரு அசத்தோட சேர்ந்தோம்னா நம்ம சத்துவகுணம் சாஸ்திரியங்களான கர்மங்களை பண்ணுவதற்கு தகுதியற்றவர்களாக நாம். அதனால
இந்த சௌச்சம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாஸ்திரம். அது போக புறத்தியார அவ இஷ்டப்படி நடக்க முடியாதபடி பண்றது இருக்கிறதுக்கே அதுக்கு பலசாலியான ஒருத்தன் சோனியா இருக்கிறவன நியாயம் இல்லாமல் தன்னுடைய வலிமையினாலே வசப்படுத்தி தன் இஷ்டப்படி நடக்காமல் தன்னை தடுத்துக் கொள்வது யோகோபகாரம். இது பொறுத்தையார் விஷயத்துல ஒரு நாடு பார்க்கணும். நம்மதான் அது அவனுக்கு போய் புத்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்குதான் ஆதிமானிகா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தான் தன்னை பற்றி அதிகமான பருவத்தை கொள்ளாமல் சில பேர் தங்கள் யோகியத்தையை காட்டிலும் அதிகமாக அப்படி இருக்கக்கூடாது. கர்வம் என்பது சர்வாத்மனா எப்போதும் இருக்கக்கூடாதுதான். ஆனாலும் இந்த முக்குறும்புன்னு சொல்லி கூறத்தாழ்வான் இந்த முக்குறும்பு சொந்த போனோம். அப்போ அந்த குலத்தை பற்றியான மதம் சொந்த பணத்தார் சாஸ்திரங்கள் வித்யா இந்த மூணுமே அவர்கிட்ட கீழ்ச்சி. இதுதான் சிறுமா மனுஷராய் இங்கே திரியவேன்னு திருவாய்மொழி 8ஆம் 10ஆம் திருவாய்மொழி. அதுக்கு 6000 படிக்கிறவன பாஷ்யக்காரருடைய அறிவுறுத்தல் பேர்ல அந்த வியாக்கியானம் பண்றாரு ஞாபகம். அப்போ சிறுமா மனுஷராய் எப்படி தெரியும்? ஒண்ணு சிறியவனா இருக்கணும், இல்ல மாமனிதனா இருக்கணும். ஒத்தனையே அவன் உயரமா இருந்தான் குள்ளமா இருந்தான், அவன் ஏழை அவன் பணக்காரன் சொல்லுவான். ஏழையா இருக்கணும் பணக்காரனா இருக்கு, பணக்காரனா இருக்கணும் ஏழையா இருக்கணும், குட்டையா இருக்கிறவன் நெட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கணும் குட்டையா இருக்கு உலக. ஆனா இந்த மாதிரியான வந்ததுன்னு இல்ல, இது எனக்கு இந்த ஆழ்வார் என்னால சொல்லிட்டாருன்னு எனக்கு என்ன அர்த்தம் இந்த இதுக்கு பண்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு ஆச்சாரியனான பாஷ்யக்காரன் நம் கூறத்தாழ்வான் நம் அனைவரின் கண்முன்னில் நடமாடியும் இதில் உமக்கு சந்தேகமோ அப்படின்னா சிறுமா மனுஷர் யாரு? குறிப்பிருப்பவர். இது கர்வப்பட்டா அது அசக்கியம். அது சாத்விகளுக்கு ஒரு வாழ் சம்பவிக்காதுங்கிறது தான் சார். அதுக்கு அடுத்தது தெய்வீ சம்பகம். பகவானுடைய ஆజ్ఞையை யாரெல்லாம் பின்பற்றாளோ அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லும். அவருடைய சம்பத்து பகவானுடைய ஆజ్ఞையினால ஆజ్ఞையை பின்பற்றுவார். இவ்விதம் சம்பத்து சம்பவிக்கக்கூடிய வகையில் பிறந்தவர்கள், அதாவது
அதை நிறைவேற்றுவதற்காக பிறந்தவர்களுக்குத்தான் இந்த 26 குணங்களும் இருக்கு. ஜன்மாந்திர சுகிருத வசத்தினாலே அவர்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே அமையும். ஒருவன் பிறக்கும் போது ஹயக்ரீவனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானவனாக அப்படிப்பட்டவன் தெய்வ பிரகிருதி, அவன் மிக சாத்வீக பிரகிருதி. அவனுக்கு இந்த 27 ஆனாக என்பதுதான் இங்கே நம்ம ஆச்சாரிய அத்வைத பதமா இந்த 3 ஸ்லோகம் அர்த்தம் பண்ண அர்ஜுனா, பயப்படாமை, மனசுல தூய்மை, ஞானத்திலும் யோகத்திலும் நிலை பெறுதல், தானம், வெளியிந்திரியங்களை அடக்கிறது, யாகம், யஜ்யம், சாஸ்திரங்களை நன்னா உலகம், தபசு, நேர்மை, அஹிம்சை, கோபம், இல்லாமை, துறவு, அமைதி, பொறுத்தியார விதியார் இருக்கிறது, பிற உயிரிழப்பை தயை காட்டும், பொறுத்தியார் ரொம்ப இருத்தன்மை, வெட்கப்படுது, சில தைரியத்தோட பிறர் குற்றங்களை குறித்து எதற்கும் நம் மனத்தை தளராமல் எப்போதும் சுத்தமாக பட்சண மனசால கூட நினைக்காமல் எவ்விதமான செருக்கும் இவையெல்லாம் தெய்வ சம்பத்துடன் வந்தவருக்கு இயல்பான விஷயம். அத்வைத பட்டம் ஆதி சங்கரர் சொல்றார். இதே இந்த 3 ஸ்லோகத்துக்கு துவைத பரமா அர்த்தம் பண்ற அப்படின்னா, தான் பிறரை கண்டு பயப்படாதிரு, தன்னை பார்த்து பிறர் பயப்படாமல் மனசிலே எப்போதும் சுத்தியுடன் இரு, ஞான உபாயத்திலே எப்போதும் நிலை நிற்கும், நியாயமாக தான் சம்பாதித்த பொருள்களை சற்பாத்திரங்களுக்கு தானம் பண்ணுவது, விநியோகம் பண்ணுவது, இந்திரிய நிகிரகம் பண்ணுவது, ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை அல்லது பிரம்மயஜ்யம் முதலியவற்றை பண்ணுவது, வேத அத்தியனம், பிரம்மச்சரியம் முதலியகளை ரொம்ப சுற்றுவா கடைபிடிக்கும், நேர்மையா பிறருக்கு வேதங்களிலே தடுக்கப்பட்ட தீங்குகளை நாம் பண்ணாமல் பிராணிகளுக்கு எப்போதும் ஹிதமானதை செய்வது, பேசுவது, கோபம் இல்லாமல் இருக்கும், கொடைத்தனமான ஔதாரியத்துடன் இருக்கும், சதா சர்வ காலம் பகவானிடத்திலே மனசை நிலைநிறுத்தி வைப்பது, பிறரை பற்றி கோல் சொல்லாமல் இருக்கும், அனைத்து பிராணிகளிடத்தும் கருணையுடன் இருக்கும், பிறர் துன்பத்தை சகித்துக் கொள்ளாமல் பொறுக்காமல் அவர்களுக்கும் எதிரியாயிருந்தா கூட அவர்களுக்கு ஒரு உபகாரம். இந்த அலோலுபத்துவங்கிற மத்வ பாஷ்யத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? சிற்றின்பங்களின் ஆசையின்மை, மிருதுவா இருத்தல், தன்னை இன்சிப்பவர்களோட கூட விரோதம் இல்லாமல் இருக்கும், தகாதவற்றை செய்வதிலே
வெட்கப்படுவது, தன்னை ஹிம்சிப்பவரிடத்திலே கூட விரோதம் காட்டாமல் தகாதவற்றை செய்வதிலே நாணம், பிறரால் தான் தோல்வியடையாமல் இருக்கும் பூமியை போன்று பொறுமை, தைரியம், மன தூய்மை, சரீரத்தினுடைய தூய்மை, பிறருடைய தொழிலுக்கு எந்தவித இடையூறும் நாம் பண்ணாமல், அகங்காரம் இல்லாமல் ஆகிய இந்த 26 குணங்களும் தேவர்களுக்குரிய சாத்விகமான செல்வத்தை அடைந்தவனுக்கு தெய்வ பிரகிருதிக்கு லட்சணம். யார் முமுட்சுன்னு ஆசை, யாரு முக்தனாக ஆக வேணும் என்று ஆசைப்படுறாரோ அவளுக்கு இத்தனை குணத்தையும் அவசியம் அவ சம்பாதிக்கணும். பகவானுடைய கட்டளையை அனுசரித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாதவர்கள் ஆசுரம். இவர்களுடைய சம்பத்து பகவானுடைய மனதிற்கு, திருவுள்ளத்திற்கு மாறாக நடக்கிறார். ஜென்மாந்தர பாபத்தினாலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்துக்கு ஜாயமான தசையில் இவர்கள் பாத்திரம் ஆகாமல் தேவதாந்திரங்களுடைய திருஷ்டிக்கு ஆட்பட்டிருக்கிறபடியினாலே இந்த நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு மத்துவர் அற்புதமாக அர்த்தம் பண்ணார். இந்த ஆசுர பிரகிருதிகளுடைய சம்பத்து, அவர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல, அந்த 4வது ஸ்லோகத்துல பகவான் தெரிவிக்கிறான். இதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதனால அத நாளைய தினம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த